பொட்டுக்கடலை வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வானலியில் 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். நம்ம இது சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஆறட்டுன்னு அரைச்சிக்கணும். எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். பொட்டுக்கடலை ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு. இதோட 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஜலிக்கிறோம். இப்போ நம்ம ஜலிச்சாச்சு. பாருங்கள், இதில் எவ்வளோ வேஸ்ட்டு தெரியுது. அதுக்காக தான் ஜலிக்கிறது. இப்போ இதோட வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் கலரணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். கட்டி நல்லா உடச்சி விட்டுக்குங்க. கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். அந்த வெல்லம் வந்து மருந்து போடாத வெல்லம், அதனால் கொஞ்சம் கருப்பாக தெரியும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பொட்டுக்கடலையில் செய்த ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது மேலே பாதாம் கொஞ்சம் துரிக்கலாம். பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.